ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா. மன்னுயிரால் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த பெரிய திருமொழியினுடையதான முதல் 10 முதல் திருமொழி கடைசி பாசுரம். இந்த நாராயண நாமத்தை சொல்கிறவாளுக்கு என்னென்ன பலஸ்ருதி சொல்லி முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் சொல்லுங்கோள் பேர்பட்ட நாமத்தினுடைய மாகாத்மியத்தெல்லாம் உங்களுக்கு சொன்னேன், அந்த நாமத்தை எல்லாரும் சொல்லுங்கோ அப்படின்னு நமக்கு பரோபதேசமாக சொல்கிறார். இந்த பாசுரம் மஞ்சுளாம் சோலை வண்டரைமானீர் மங்கையார் வாழ்கலிகன்றி செஞ்சொலால் எடுத்த தெய்வநன்மாலை இவை கொண்டு சிக்கன தொண்டீர் துஞ்சும்போது அழைமின் துயர்வரில் நினைவின் துயரிலேயே சொல்லிலும் நன்றாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு இங்கே சொல்கிறார். இந்த 10 பாசுரத்தை அருளி செய்தவர் திருமங்கை மன்னனார்க்கத்தினால இது மங்கையார் வாழ்கலிகன்றி செஞ்சொலால் எடுத்த தெய்வ நன்மாலை. இது தெய்வீகமான திவ்யமான ஒரு மாலை. அதான் இதுக்கு திவ்ய பிரபந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, இதுவே மாலை தான் பகவானுக்கு. நம்ம மாலை கட்டி போடணும், பகவானுக்கு மாலை கட்டி சாத்தணும்லாம் ஆசைப்பட்டோம்னா பிரபந்தம் சேவிச்சாலே மாலை கட்டி சாத்துறது தான் பகவானுக்கு உகப்பான திருமாலை கட்டி சாத்துறதா தான் ஆறுது. எல்லாமே மாலைகள் தான், அதில் ஒவ்வொன்றும் ஒரு பூக்கள் தான் அப்படிங்கச்சு. அதில் இந்த கடைசி பாசுரம் பலஸ்ருதியில் அதுக்கு சொல்கிறார், இவை கொண்டு சிக்கன தொண்டீர் துஞ்சும் போது அழைமென் அப்படின்னா. இவை கொண்டுன்னா இந்த 10 பாசுரத்தில் நான் சொன்னதான விஷயம், நாராயண நாமத்தை நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு சொன்னேனே, இந்த நாராயண நாமத்தினுடையதான மாகாத்மியத்தை மனசில் வச்சுண்டு கால தாமசம் இல்லாத உடனே அவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறார் பொறுத்தையாரை பார்த்து. அதனால் இவை கொண்டு சிக்கன தொண்டீர் துஞ்சும் போது அழிமென். சரீராவசானத்தில் யமவசியதைக்கு அஞ்சாதே இத்திருநாமங்களை சொல்லுங்கோள் அப்படிங்கிறார். உயிர் போச்ச யமவசியதை ஆகிடுமே, யமன் இதை அடித்து உதச்சி இழுத்துன்னு போவானே, அங்கே போய் என்னென்ன தண்டனை கொடுப்பானோ அப்படின்னு அதுக்கெல்லாம் அஞ்சாதீங்கோ. ஏன்னா நாராயண நாமம் யமலோகத்துக்காக கொண்டு போகும், சாட்சாத் வைகுண்டத்துக்கு தான் கொண்டு போகுமா இருக்கிறதுனால யமனோ யம பட்டர்களோ கிட்ட கூட நெருங்க மாட்டா. அதனால் கவலை இல்லாத நீங்கள் பாட்டுக்கு நாமத்தை சொல்லுங்கோ. அதனால் துஞ்சும் போது அழைமென், உயிர் போகிற சமயத்துக்கு, இந்த சரீராவசான சமயத்துக்கு இப்போவே நாமத்தை சொல்லுங்கள். அந்த உயிர் போகிற சமயத்தில் நாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னார். உயிர் போச்சா திடீர்னு வாயில் வருமா அண்ணா அப்படின்னா, சின்ன சின்ன கஷ்டங்கள் வரைச்செல்லாம் நாமத்தை சொல்லுங்கன்னு அர்த்தம் சொல்கிறார். துயர் வரில் நினைமின் இவ்வருகுண்டான வியசனங்கள் வந்த போதும் இத்தையே சொல்லுங்கோள். வைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும், அல்லது இந்த சரீராவசான வரைக்கும், சரீரம் கீழே விழற வரைக்கும், அதாவது மரணம் ஏற்படுற வரைக்கும், அந்த தருவாய் வர வரைக்கும் வாழ்க்கையில் பலவேறு வியசனங்கள் வரதானே செய்யும். கஷ்டங்கள், துன்பங்கள், ஆபத்துகள், விபத்துகள், மனஸ்தாபங்கள், சங்கடங்கள், நீ என்னென்ன சொல்லு அத்தனையும் வரதானே செய்யும். அதெல்லாம் வரைச்சே அந்த வந்த போதும் இதெல்லாம் வந்தால் கூட வாயில் நிறைய நாமம் சொல்லிகிட்டே இருக்கும். ஏன்னா சம்சாரத்தில் இருக்கச்சு இதெல்லாம் வரும், இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் நான் பிறவியே. அப்போ அதில் சுகதுக்கங்கள் மாற்றி மாற்றி வரும்னுச்சு, துக்கம்தான் அதிகமாக வரும். அப்போ அந்த துக்கம் அதிகமாக வருதே அப்படிங்கிறதுக்காக நினச்சிட்டு நாமத்தை கோட்டை விட்டுறாதீங்கோ, எது வந்த போதிலும் நாமத்தை சொல்லிகிட்டே இருங்கோ அப்படிங்கிறாங்க. துயர் வரில் நினைவன். அப்புறமா துயரிலீர் சொல்லிலும் நன்றாம் சரீரத்தோடு இருந்தால் இவையெல்லாம் வருகை பிராப்தமன்றோ என்று இத்தை மதியாதே அனன்ய பிரயோஜனராயிருப்பார்க்கு ஸ்வயம் பிரயோஜனம் அப்படிங்கிறார். சரீரத்தில் இருக்கச்ச பலவேறு கஷ்டங்கள் வரும்னு இப்போ தானே சொன்னோம். அந்த கஷ்டங்கள்லாம் வருது, இது உலக இயற்கை. அது இங்கே ரொம்ப அழகான வியாக்கியானங்க. சரீரத்தோடு இருந்தால் இவையெல்லாம் வருகை பிராப்தமன்றோ, இது விதிக்கப்பட்டது, இதை ஒன்றும் மாற்ற முடியாது, இதுதான் விதியின் பேர். இதெல்லாம் வரும், கஷ்டங்கள்லாம் व्यसनங்கள்லாம் வரதான் செய்யும், இதுதான் பிராப்தம் அப்படிங்கச்சே. இத்தை மதியாதே வரக்கூடிய துக்கங்கள், கவலைகள், ஆபத்துகள், விபத்துகள், என்னென்ன व्यसनங்கள் வருதோ அதெல்லாம் மனசுக்கோ சரீரத்துக்கோ வரதெல்லாம் தூக்கி எரிச்சிட்டு துச்சமாக மதித்து அதெல்லாம் ஒரு மதிக்காத அனன்ய பிரயோஜனராக இருப்பார்க்கு நாமம் சொல்கிறதே பரம
பிரயோஜனம். நாமம் சொல்றதே பரம பிரயோஜனம்னு நினைச்சுன்னு சொல்ற வாழ்க்கை இதுவே சுயம் பிரயோஜனம். அதனால அனன்ய பிரயோஜனராயினா எந்த பலனையும் விரும்பாத நாமம் சொல்ற வாழ்க்கை இதுவே சுயம் பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறார். அதில் துவரிலீர் சொல்லிலும் நன்றாம், இங்க நன்றாம்ன்ற பதத்துக்கு சுயம் பிரயோஜனம், நாராயண நாமமே சுயம் பிரயோஜனமானது அப்படின்னு இங்க முடிக்கிறார். நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு. நம்ம பாபங்கள்லாம் அப்படின்னா இருந்துட்டே இருக்குமா, அதனுடைய வரக்கூடிய பலாபலங்கள் வந்துட்டே இருக்குமான்னா அத்தனை பாபங்களுக்கும் இது ஒரு விஷமா இருக்குமா. பாபங்களுக்கு விஷம், நமக்கு இல்லை, நமக்கு அமிர்தம், பாபங்களுக்கு தான் விஷம். அப்படிங்கிறதால நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு, நம்முடைய பாபங்களுக்கு ஆற்ற ஒண்ணாத நஞ்சு அப்படிங்கிறார். ஆற்ற ஒண்ணாதுன்னா அதால தகிக்கிறத தாங்க முடியாதான். எதுக்கு? பாபங்களுக்கு, நம்ம பண்ண பாபங்களுக்கு இந்த விஷத்தினுடைய கொடுமையை தாங்க முடியாத அது அழிஞ்சு உருமாறும், இல்லை அழிஞ்சா போயிடும், நசிச்சு போயிடும், இருந்த இடம் தெரியாத போயிடும். அப்படிங்கிறதால நஞ்சு தான் கண்டீர், ஆற்ற ஒண்ணாத நஞ்சு. நாராயணா என்னும் நாமம்னார் இல்லையா, அதுக்கு சொல்றார், எனக்கென்றும் தேனும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமறுமுறைமின் நமோ நாராயணம் என்று. நமக்கு இனிய திருநாமமே பாபத்துக்கு நஞ்சு. நமக்கு பரம போக்கியமான நாமம், பஞ்சாமிர்தமாக அறுசுவை உண்டியாக இருக்கிற இந்த நாமம், ஆனால் நம்ம பண்ண பாவங்களுக்கெல்லாம் விஷம். இப்போ நமக்கு அமிர்தம், நாமாமிர்தம், ஆனால் பாவங்களுக்கு அது விஷம் அப்படிங்கிறத காட்டுறாருங்க. அல்லாதனவெல்லாம் சம்சாரத்திலே வேர்பற்று அருகைக்கு உறுப்பாயிருக்கும். இதனுடைய அர்த்தானுசந்தானமே சம்சாரத்தை வேறறுப்பது என்னும் இவ்வர்த்தத்தை எல்லாரும் புத்தி பண்ணி இருக்கலாகாதோ அப்படிங்க வியாக்கியானம் பண்றார். அல்லாதவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. அல்லாதன எல்லாம்னா என்ன அர்த்தம்னா, இந்த நாராயண நாமத்தை சொல்றதை விட்டுட்டு மிச்சம் என்னென்ன நீ சாதனைகள் பண்றியோ, என்னென்ன நீ அனுஷ்டிக்கிறியோ எல்லாம் சம்சாரத்தில் இன்னும் இன்னும் வேறுபற்று தான், இன்னும் வேறு ஊனிக்கும். சம்சாரத்தை அறுத்து கொடுக்காது. நாராயண நாமம் ஒண்டி தான் சம்சாரத்திலேருந்து உன்னை வேறுபற்ற அறுத்து மோட்சத்தை கொடுக்கும். எப்படி அப்படின்னு கேட்டால் அதுதான் சொல்றார், ஜன்ம சம்சார பந்தனாது விமுச்சதே அப்படின்னு சொல்றார் இல்லையா. கிஞ்சவன் முச்சதே ஜந்துகு ஜன்ம சம்சார பந்தனாது அப்படிங்கிறதுனாலையும் இதில் இருக்கக்கூடிய எல்லா பற்றுகளையும் அறுத்துட்டு யாதி பிரம்ம சனாதனம்னு வைகுண்டத்தை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்லாம் இருக்கிறதுனால இந்த நாராயண நாமம் தான் வேற அறுத்துவிடும், வேரோட பேர்த்து எடுத்துடும் சம்சாரத்தினுடைய சம்பந்தத்தை. அதனால சம்சாரத்திலே வேறுபற்று பற்றுகைக்கு உறுப்பாயிருக்கும் மற்றதெல்லாம். ஆனால் இதனுடைய அர்த்தானுசந்தானமே, எதனுடைய அர்த்தானுசந்தானம்னா நாராயண நாமத்தினுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய இந்த 10 பாசுரத்தினுடைய அர்த்தங்களை நம்ம கேட்டு அனுசந்தானம் பண்ணாலே சம்சாரத்தை வேறறுப்பது. நீர் நுமதி என்றுவை வேர் முதல் மாய்த்து. சம்சாரத்துக்கு வேறுபட்டதுனா இது ரெட்ட வேறு, ஒன்று நீர், நுமது நான், எனது, அகங்காரம், மமகாரம், இதுதான் வேர்பற்று. அதை வேரோட பிடுங்கி எரிஞ்சிருமா. அதை சொல்றாரு இங்கே. அங்கே திருவாய்மொழியில் நீர் நுமது என்றுவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர் கதர் நேர் இல்லைன்னு நீயே அதை பேர்த்து வேரோட புடுங்கி எறினார். அகங்காரம் மமகாரத்தை திருவாய்மொழியை நம்மாழ்வார். ஆனால் திருமங்கழ்வார் அப்படி சொல்லலை. நீ ஒன்னாலே வேரோட அறுக்க முடியாது. நம்மாழ்வார் சொல்கிறார், அவர் யோகீஸ்வரர். நம்மளாம் சாதாரண சம்சாரிகள், அவருக்கு கோடாரி கையில் இருக்கு, எடுத்து வேரோட புடுங்கி எரிஞ்சிட முடியும், நம்மளால் அது முடியாது. அப்போ நமக்கெல்லாம் என்ன கதிரனா, நாராயணா என்னும் நாமம். இந்த நாராயண நாமத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தா இது என்ன பண்ணுறதுனா நம்மளுடையதான அதுவே கோடாரியாக இருந்து அதுவே அதுக்கு மூலம் எதுன்னு தெரிஞ்சு, மூலம்னா வேர், வேரினுடைய ஆழம் தெரிஞ்சு, வேரில் கொஞ்சம் வேர் ஒட்டின்னு இருந்தால் கூட திருப்பி மரம் முளைச்சிடும் அதுலேருந்து. அதில் மொத்தமே புல் பூண்டோடு சேர்த்து இந்த வேரை பேர்த்து எடுத்து தூக்கி போட்டுரும் நாராயண நாமம். அப்படிங்கிறதுனால சம்சாரத்தை வேறறுப்பது என்னும் இவ்வர்த்தத்தை எல்லாரும் புத்தி பண்ணி இருக்கலாகாதோ, இதை எல்லாரும் சிந்தனை பண்ணிட்டு இருக்கலாமே. நாராயண நாமம் எப்பேற்பட்டதுனா நமக்கு எல்லா வித பலன்களையும் கொடுக்கும், மோட்சத்தையும் கொடுக்கும், அங்கே போய் கைங்கரியத்தையும் கொடுக்கும், அதுக்கு அடிப்படையான கைங்கரிய ருச்சியும் கொடுக்கும். இத்தனையும் கொடுக்கறதோட இல்லாத கடைசியில் என்னடான்னா தித்திப்பாக இருக்கும், ரொம்ப தித்திப்பாக. உனக்கு ஜிலேபி தாண்டா மருந்துட்டா எப்படி இருக்கும், இல்லை லட்டு தான் திருப்பதி லட்டு சாப்பிட்டுட்டே உனக்கு எல்லா வியாதியும் போயிட்டுட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். அதை மாதிரி எது மருந்தோ அதுவே பரம ருச்சிகரமாக போக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயத்த சொல்கிறார். அதில் சம்சார வேறையே அறுக்கக்கூடியது நாராயண நாமத்தை அனுசந்தானம் பண்ணாலே போரும் அப்படின்லாம் இங்கே வியாக்கியானத்தை சொல்லி முடிக்கிறார். இப்படியாக முதல் 10 பாசுரத்தில்
பெரிய திருமொழியில் சுவாமி திருமங்கை ஆழ்வார் அருளி செய்கிற திருநாம மகிமையை கேட்டு அனுபவித்தோம். மேலே பெரிய திருமொழியில் இருக்கிற திருநாம மகிமையை கேட்டு அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.